குடியரசு துணைத் தலையங்கம். காஞ்சிபுரம் மகாநாட்டுத் தலைவர். ஓர் பிராமணர் காஞ்சிபுரம் மகாநாட்டிற்கு அக்ராசனம் வகிக்க வேண்டும் என்று சில பிராமணர்களும் சில பிராமண பத்திரிகைகளும் அவர்களால் ஆட்கொள்ளப்பட்ட மற்றவர்களும் எவ்வளவோ சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் ஒழுங்கீனமான முறைகளும் செய்தும் கடைசியாக ஓர் பிராமணரல்லாதாரே மகாநாட்டுக்கு அக்ராசனம் வகிக்கத் தேர்ந்தெடுக்கப்பட்டு போனதைப் பற்றி பிராமணரல்லாதார் இரண்டொருவர் தவிர மற்ற எல்லாரும் ஏகமனதாய் சந்தோஷப்படுவார்கள் என்பதை நாம் சொல்லத் தேவையில்லை. அத்துடன் இதற்கு விரோதமாயிருந்த சிலர் வருத்தப்படுவார்கள் என்பதைப் பற்றியும் நாம் சொல்லத் தேவையில்லை. தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் 13 ஜில்லாக்களில் 10 ஜில்லாக்களை ஓட்டு செய்திருப்பதாய் தெரியவருகிறது. இவற்றில் ஸ்ரீமான் வி. சக்கரை செட்டியாரை சென்னையும் ஸ்ரீமான் தங்கபெருமாள் பிள்ளையை திருச்சியும் தெரிந்தெடுத்தது. பாக்கி 8 ஜில்லாக்களில் ஸ்ரீமான் முதலியாருக்கு 4 ஜில்லாக்களும் ஸ்ரீமான் ஏ. ரங்கசாமி ஐயங்காருக்கு 4 ஜில்லாக்களும் ஓட்டு செய்திருப்பதாக தெரியவருகிறது. ஸ்ரீமான் ஐயங்காருக்கு ஓட்டு செய்த 4 ஜில்லாக்களில் கும்பகோணமும் சேலமும் சேர்ந்துதான் 4 ஜில்லாக்கள் ஆனதாக தெரியவருகிறது. கிரமப்படி இந்த 2 ஜில்லாக்கள் ஓட்டையும் செல்லுபடியாக எடுத்துக்கொண்டது கொஞ்சமும் ஒழுங்கு ஆகாது. ஏனெனில் சேலம் ஜில்லா ஓட்டானது அக்ராசன தேர்தலுக்காக ஏற்பட்ட மீட்டிங்கு சட்டப்படி செய்யப்பட்டதல்ல என்றும் நிர்வாக சபை மெம்பர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்காமல் யாரோ 2 பேர் சேர்ந்து தந்தி கொடுத்துவிட்டதாக ஓர் நிர்வாக சபை மெம்பர் ஆக்ஷேபித்திருந்தார். இதற்கு சேலம் ஜில்லா காங்கிரஸ் கமிட்டியார் எவ்வித ஒழுங்கான பதிலும் கூறவே இல்லை. இதைப்பற்றி நமக்கு கவலையில்லை என்று விட்டுவிட்டாலும் அவர்களுடைய தேர்ந்தெடுப்பில் குறிப்பாக ஓர் பெயர் இல்லாமல் பல பெயர்கள் சிபாரிசு செய்யப்பட்டதாக தெரியவருகிறது. அப்படியிருக்க அதை செல்லுபடி உள்ளதாக கருதி அதிலும் ஸ்ரீமான் ஏ. ரெங்கசாமி ஐயங்கார் அவர்களுக்கு அதை சேர்த்துக் கொண்டது எப்படி ஒழுங்காகுமோ தெரியவில்லை. அல்லாமல் கும்பகோணத்தில் ஜில்லா காங்கிரஸ் கமிட்டியே கிடையாது. ஜில்லா காங்கிரஸ் கமிட்டி அக்ராசனராய் இருந்த கனவானை ஒருவர் கண்டு மாகாண கமிட்டிக்கு தலைவர் தேர்தல் செய்தாகிவிட்டதா என்று கேட்டபோது இங்கு ஜில்லா காங்கிரஸ் கமிட்டியே கிடையாது என்றும் ஆதலால் தெரிந்தெடுக்க முடியாது என்றும் சொல்லிவிட்டார். அல்லாமல் காஞ்சிபுரம் மகாநாட்டு உபசரணை கமிட்டியார் தெரிவித்திருந்த காலாவதியாகிய அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரையிலும் கும்பகோணம் ஜில்லா காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து யாருடைய பெயரும் ஒழுங்காகவோ தப்பாகவோ அக்ராசனாதிபதி ஸ்தானத்துக்கு அனுப்பிக்கப்படவே இல்லை. இந்த நிலைமையில் கும்பகோணம் ஓட்டு செல்லுபடி என்றும் அதை ஸ்ரீமான் ரெங்கசாமி ஐயங்காருக்கு சேர்த்து கணக்கு பார்க்கப்பட்டிருப்பதாயிருந்தால் இவ்வித தேர்தல்களை ஜனப்பிரதிநிதித்துவ தேர்தல் என்றும் ஒழுங்கான தேர்தல்கள் என்றும் எப்படி பொதுஜனங்கள் நினைக்கக்கூடும்? தாயை கொன்றவனுக்கும் ஊரில் பாதிப்பேர் சேருவார்கள் என்ற பழமொழி போல் சுய நன்மையின் பொருட்டு ஒத்துழையாமையை ஒழித்து தேசத்தை பாழாக்கினவர்களுக்கும் சர்க்காருக்கு அடிமையாகி தேசத்தை காட்டிக் கொடுத்து தங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு உத்தியோகம் சம்பாதித்தவர்களுக்கும் மகாத்மாவின் பெயரைச் சொல்லிக் கொண்டு தினப்படி சாராயம் முதலிய மதுபானம் விற்கிறவர்களுக்கும் முன்னணியில் இருக்கும் கூட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீமான் ஏ. ரெங்கசாமி ஐயங்காருக்கும் 4 ஓட்டு தேச நன்மையின் பொருட்டு ஒத்துழையாமையின் காரணமாய் தன்னையே தியாகப்படுத்திக் கொண்டு ஏழைகளின் பொருட்டும் தொழிலாளர்களின் பொருட்டும் தனது சுயநலத்தை மறந்து லட்சக்கணக்காய் சம்பாதிக்கக்கூடிய உத்தியோகங்களையும் தொழிலையும் விடுத்து தேசமே முக்கியமானது எனக் கருதி தமது உடல் பொருள் ஆவி மூன்றையும் மனப்பூர்வமாய் அர்ப்பணம் செய்து உண்மை தியாகிகளில் ஒருவரான ஸ்ரீமான் திரு வி. கலியாணசுந்தர முதலியாருக்கும் 4 ஓட்டு என்று சொல்வோமானால் தேசத்தில் ஒழுக்கம் உண்மை பகுத்தறிவு இருக்கின்றது என்று எப்படிச் சொல்லக்கூடும்? எப்படியோ ஸ்ரீமான் முதலியார் தெரிந்தெடுக்கப்பட்டுவிட்டார் என்று சொல்வதால் இனி இதை பற்றி கிளற வேண்டிய அவசியமில்லை. காஞ்சிபுரம் மகாநாடானது ஒரு விதத்தில் மிகவும் முக்கியமான மகாநாடு என்றே சொல்ல வேண்டும். ஏனெனில் சென்ற வருடம் நடைபெற்ற திருவண்ணாமலை மகாநாடானது பிராமணரல்லாதாருடைய நிலைமை இன்னது என உணர்வதற்கு அனுகூலமாயிருந்த போதிலும் காஞ்சிபுரம் மகாநாட்டில் பிராமணரல்லாதாருடைய கடமை இன்னது என நிர்ணயம் செய்ய வேண்டியதாய் இருக்கும். ஆதலால் மகாநாட்டுக்கு பிராமணரல்லாத காங்கிரஸ்வாதிகள் யாவரும் விஜயம் செய்வது அவசியமாய் இருப்பதோடு மனசாட்சி முதலிய எந்த காரணங்களாலாவது காங்கிரஸில் மெம்பர்கள் அல்லாதிருந்து
தேச முன்னேற்றத்திலும் பிராமணரல்லாதார் சமூகத்தின் முன்னேற்றத்திலும் கவலையுள்ள ஒவ்வொரு பிராமணரல்லாதாரும் விஜயம் செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கின்றபடியால் அந்தப்படி விஜயம் செய்வதற்கு அக்ராசனர் கட்சி வேற்றுமையின்றி ஸ்ரீமதி பெசன்ட் அம்மையார் உள்பட யாவருக்கும் அழைப்பு கடிதம் அனுப்ப வேண்டுமாயும் அதில் எல்லா கட்சியாரிடமும் தாம் அன்பாய் சமரசமாய் நடந்து கொள்வதாகவும் எழுதி அனுப்ப வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். குடியரசு துணைத் தலையங்கம் நவம்பர் 8, 1925.